ஹாய் ஹலோ இது உங்கள் யூஏஇ தமிழ் சேனல். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது அஜ்மான் வீட்டில் வீக்கெண்ட் vlog தாங்க. மார்னிங் நல்லா காஃபி டீ போட்டுட்டு கார்டனில் உட்காந்து ஃப்ளவர்லாம் பார்த்துட்டு டீ காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கழுவுறதுக்கு வரும்போது தண்ணியை திறந்து விட்டோன்னே ஜிஞ்சர் வந்துட்டு தண்ணி குடித்தான். ஃபஸ்ட் டைம் ரன்னிங் வாட்டரில் அவன் தண்ணி குடிக்கிறது. ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் பைப்பை திறந்து விட்டால் பயந்து ஓடி போவான். இப்போ அழகாக தண்ணி குடிச்சிட்டு இருந்தான். சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. அப்புறம் வந்துட்டு அவனை இப்போ வெளியே விடுறதில்ல மார்னிங் நேரம். ஏன்னா போன வாரம் அப்படி தான் குட்டி குருவியை பிடிச்சிட்டு வந்துட்டான். அழகி போய் பிடிச்சிட்டு வந்துட்டான். அதனால் வீட்டுக்குள்ளே தான் போட்டு வைப்போம். மத்தியானத்துக்கு மேலே தான் கொஞ்சம் நேரம் அந்த குருவி சத்தம்லாம் நின்ற பின்னுக்க விடுறது. ஸோ மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து என்ன ரெடி பண்ணேன்னா ஊத்தப்பம் தான். அதை நம்ம வெறும்னா கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதுக்கு மேலே கொஞ்சம் கேரட்டு, ஸ்ப்ரிங் ஆனியன் இதெல்லாம் வந்துட்டு நல்லா சாப்பரில் போட்டு அரைச்சிட்டு அதை மேலே தூவி விட்டுட்டேன். அப்புறம் வந்துட்டு இந்த பேன் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானதுங்க. கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பேன் தான். இது வந்து இரும்புலேயும் கிடைக்கும், நான்ஸ்டிக்லேயும் கிடைக்கும். நான் நான்ஸ்டிக்கும் வச்சுருக்கேன், இரும்பும் வச்சுருக்கேன். ஒரே நேரத்தில் ஒரு ஆளுக்கு முடிச்சிடலாம் 3 தோசை. ஒரு ஃபுல் கரண்டி மாவு பிடிக்குங்க பெரிய கரண்டிக்கு. தனித்தனியாக நம்ம ஊற்றிட்டு இருக்கிறதுக்கு ஒரே நேரத்தில் கேஸும் மிச்சமாகும், நமக்கு நிற்கிற வேலையும் மிச்சமாகும். அது போக மேலே வந்து இப்போ கேப்சிகம் வச்சிட்ருக்கேன். அது போக முட்டையெல்லாம் வந்துட்டு 3 பேருக்கு ஒரே நேரத்தில் அழகாக ரவுண்டான ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான பேனுங்க. நான்ஸ்டிக்கும் இருக்குது, இரும்பும் இருக்குது. இப்போ நான் வந்து தோசைக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நல்லெண்ணெய் ஊற்றினா தான் எங்களுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்கும். தோசைனாலே நல்லெண்ணெய் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் நெய்யோட. இட்லி பொடிக்கும் நல்லெண்ணெய் தான் ஊற்றுவோம். ஸோ தோசை ரெடி ஆயிடுச்சு. ஊத்தப்பம் இதோடு சேர்த்துட்டு இட்லி பொடியும் வச்சு சாப்பிட்டாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் மார்னிங் முடிஞ்சிருச்சு. இந்த ஊத்தப்பம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நான் தான் போட்டிருந்தேன் பிளாக் ஃப்ரைடேன்னு சொல்லிவிட்டு, அது சாட்டர்டே மார்னிங் போகலான்னு சொல்லிவிட்டு 10 o'clock ஓப்பனிங் டைம்ங்க. நாங்கள் ஒரு 10:15க்கு தாங்க போனோம். அதுக்குள்ளே எல்லாத்தையும் எல்லோரும் எடுத்துட்டாங்க. ஒரு ப்ராடக்ட் இல்லை, கம்ப்ளீட்டாக காலி ஆயிடுச்சு. சரி, அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க 11 o'clock திருப்பியும் திங்ஸ் கொண்டு வந்து இப்படி ஓப்பன் பண்ணுவோன்னு. அதே மாதிரி கொண்டு வந்து நாங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கும் கூட்டம் தாங்க. இதுக்கு 1 hour ஒன்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்களா அந்த மாதிரி திங்ஸ் கொண்டு வந்து. ஸோ இப்படி ஓப்பன் பண்ணி அவங்க கொடுக்குறாங்க, தேவைப்படுறவங்க எடுத்துக்கிறாங்க. நாங்கள் வந்துட்டு இந்த ஃபேன் வாங்கினோம், ஸ்டாண்ட் ஃபேனு. அது 59 dirhamsக்கு. அப்புறம் ஒரு வேக்யூம், வெட் அண்ட் ட்ரை வேக்யூம் வாங்கினோம். ஸோ இன்ஷால்லா நெக்ஸ்ட்டு வீக்காவது சாட்டர்டே சீக்கிரம் மார்னிங். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லோரும் 8 o'clock 7 o'clockலேருந்தே லைனில் நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஃபேமிலியாக தான் கூட்டம், செம்ம ஃபேமிலி கூட்டம் தாங்க. லேடிஸாக தான் நிற்கிறாங்க. ஓவனு, அப்புறம் வந்துட்டு ஸ்வீவிங் மிஷினு எல்லாமே 59 dirhams தாங்க. வேக்யூம்லாம் ஸ்டாண்டிங் வேக்யூமு எல்லா வேக்யூமுமே 59 dirhams தான். ஸோ நல்ல ஆஃபர் தான். பட் சீக்கிரம் வந்து நிற்கணும் போல். அதுக்கப்புறம் அங்கே வேலை வாங்கிட்டு வேலை முடித்தோடனே நேராக அஜ்மானில் உள்ள ரித்தாஜ் வந்து அஜ்மான்லேயும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஹைதராபாத்தி டேஸ்ட் பிரியாணி தான். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. எனக்கு காய்ச்சலோ சளியோ வந்தால் கண்டிப்பாக இந்த பிரியாணி சாப்பிட்ணும். இதை சாப்பிட்டா எங்கே போகுதுன்னே தெரியாது, ஓடியே போயிடும் சளி காய்ச்சல். எங்கள் வீட்டில் யாருக்குனாலும் அப்படி தான். ஸோ ரொம்ப டேஸ்ட்டான பிரியாணி. இது எங்களுக்கு ஒரு திருப்தி கொடுக்கும். அப்புறம் ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, நாங்கள் ஒரு திங்ஸ் வாங்கியிருக்கோம், அதை வந்து டெலிவரி பண்ண இப்போ வந்துடுறோன்னு சொன்னாங்களா. உடனே அப்படியே வீட்டுக்கே வந்துட்டோம். ஸோ வீட்டுக்கு வந்தால் வந்துருச்சு அந்த திங்ஸு. அது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சர்ப்ரைஸாக அது ஒரு தனி விலாகாகவே போடுறேன். சரி, அதை இறக்கிறதுக்குள்ளேயும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். சரியான வெயிட்டு. பிள்ளைங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணுச்சுங்க. டிரைவரு, ஹஸ்பண்டு, பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் அந்த செடி நாங்கள் கொடி போட்டிருக்கனால அதனாலேயும் கொஞ்சம் தடுத்துச்சு. அதோட கஷ்டப்பட்டு இறக்கிட்டாங்க, டிரைவர் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி ஃபேவரேட்டாக வாங்கியிருக்கோம் இப்போ தான். அதை நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு தனி வீடியோவை போடுறேன். அப்புறம் ஜிஞ்சர் வந்து வீட்டுக்குள்ளே இருக்க செடியில் இப்படி போய் படுத்துட்டு மண்ணை ஃபுல்லாக எடுத்து வீடு ஃபுல்லாக ஆக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்போ தான் இந்த பாட்டு வீட்டுக்கு கிட்ட தானே ஃபார்மர்ஸ் மார்க்கெட். ஸோ வரும்போது போகும்போது அந்த வழியாக தான் வருவோம். இந்த பாட் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஒயிட் வித் கோல்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. வீட்டோட தீமுக்கும் மேட்சாக இருக்கிறதுனால இந்த பாட் வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே அது போக இந்த மரம் கொஞ்சம் பெரிய ட்ரீ, அதனால் அதையும் 2 ட்ரீ வச்சுருக்கேன் அதே மாதிரி. ஸோ அதிலையும் 2 பாட்லையும் மாற்றிட்டு ஈவினிங் பசங்க, ஹஸ்பண்டு, நாங்கள் எல்லோரும் சேர்ந்தான். நல்லா இருந்துச்சு வெளியில் கிளைமேட்டும் இந்த வீக்கு. அதோடு உட்காந்து எல்லோரும் மாற்றிட்டு அப்புறம் மாற்றிட்டுருக்கும் போதே என்ன பண்ணுச்சு, ஜிஞ்சர் மேலே ஏறிடுச்சு.
பின்னாடி இப்போ ஸ்டெப்ஸ் வழியாக ஏறி வந்து வாலில் வந்துட்டாங்க. அப்படியே குதிச்சா வெளியே போயிடுவாங்கல்ல, அதனால் கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு வந்தோம். அப்புறம் இதான் இன்னையோட விலாகு. ஸோ நல்லபடியாக சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சு. ஸோ இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் யுஏஇ தமிழ் சேனல்.